அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறைடிக்க ஆசை சீரியலில் ஜூன் 7 என்ன கதை நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். ரோகிணி வந்து சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்ட உடனே கையில் வந்து திருநீர் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க, இங்கிட்ட அங்கிட்ட யார் இருக்காங்கன்னு. யார் இல்லை அப்படிங்கியும் நேராக டைரெக்டாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போய் அவங்க பையனுக்கு வந்து கிரிஷ் அப்படின்னு சொல்லி திருநீர் பூசுகிறாங்க. அம்மா அப்படிங்கிற அந்த பையன் ஷூ ஷூ சத்தமாக மெதுவாக சத்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. அவங்க பையனுக்கு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அம்மா நானும் அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மாவுக்கு அந்த பையன் கிஸ் கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்து ரோகிணியோட அம்மா வந்து ரொம்ப பரவாயில்ல, நம்ம பொண்ணு வந்து பையன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப பெருமிதப்படுறாங்க. ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து சரி நான் வெளியில் போகிறேன், நீங்கள் எல்லாம் கிளம்பிடுங்க, முத்துவும் அவங்க கிளம்பிட்டாங்க, நீங்கள் சீக்கிரமாக கிளம்புங்கம்மான்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் போயிடுறாங்க. கரெக்டாக நேரம் அவங்க ஆண்டி கூப்பிட்றாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னங்க ஆண்டி அப்படின்னு. அதுக்கெல்லாம் கிளம்பிருச்சுகளா அப்படிங்கிறாங்க. இந்த ரெடி ஆகிட்டு இருக்காங்க, கிளம்பிடுவாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறாங்க. சீக்கிரம் வெளியே அனுப்புறதை பாருங்கள், அப்புறம் இங்கேயே டேரா போட்டுறாம சரி வந்தோமா போகணுமான்னு இருக்க வேண்டியதானே, இப்பயே ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த பாட்டியும் கிருஷ்ணன் வெளியில் வந்துடுறாங்க. இல்லைம்மா நாங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு போட்டுக்கலாம், ரொம்ப நன்றி, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. கிளம்புறதெல்லாம் சரி திருப்பி இங்கே வராமல் இனிமேலாம் இன்னொரு அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லலாம் திருப்பி இங்கே வராதிங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, முத்துக்கும் மீனாவுக்கும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு நீங்கள் இப்படி வந்துடுவீங்களா? வந்து 2 நாள் வந்து தங்கிட்டு இருக்கீங்க. உங்களால் பாருங்கள், எங்கள் மருமகளும் எங்கள் மகனும் பாருங்க 2 நாள் வெளியில் படுத்துருக்காங்க. அவன் ஒன்று முத்து மாதிரி கார் டிரைவர் கிடையாது, அவன் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன். அவன் நிறைய கஸ்டமரை சமாளிக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும். முத்து மாதிரி உட்காந்து ஒவ்வொரு இடத்துலையே கார்லேயே போகிற பொழப்புன்னு வச்சிட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக மீனா முத்து 2 பேருமே வந்துடுறாங்க. ஆனால் மனோஜ் வராரு. வந்துட்டுமா கார் துடைக்கிறது ஒரு பெரிய வேலையாக இருக்குமா, கார் வாங்குறது கூட ஈஸியாக இருக்குது, ஆனால் தொடச்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நான் சீக்கிரமாக கிளம்புறேன், கஸ்டமர்லாம் வெயிட் பண்ணுவாங்க, நான் ஷாப்புக்கு வந்து ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி அனார் இருக்காங்க. அப்போ பக்கத்தில் வந்து அவங்க அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, இது சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க அப்படின்ட்டு. அனார முத்து மீனா 2 பேரும் சொன்னாங்க. வாங்கம்மா போடவுடனே இரு நீ எங்கே போகிற, வீட்டில் ஏதாவது சமைச்சு வைக்க வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா எல்லாரும், நீயாட்டி போயிடுறேங்கிற பேரில் போயிட்டே இருக்கணுங்க. அத்தை நான் காலையிலே சமைச்சிட்டேன் சரியா, சாதமும் சேர்த்தே வடித்து வச்சுட்டேன், நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓ நீ இவங்க கூட போயிடுவேன், நாங்கள் ஆறுன சோறை சாப்பிடணுமா அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. வேணா சூடுபடுத்திக்கோங்கன்னு. நீ பேசாமல் இருமீனா, அவங்க கிடக்குறாங்க. அம்மா இவங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, அவங்க எங்களால் தான் உங்களை அப்படி பேசுகிறாங்க சரியா, நீங்கள் அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, நீங்கள் வாங்கம்மா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி முத்து மீனா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. திருப்பி அவங்க அம்மா வேணா சொல்கிறாங்க, போகிறது சரி திருப்பி வராமல் சரியா, எப்போ பார்த்தாலும் இந்த அம்மா அந்த பையன் கூடயே தான் வர்றாங்க, இவங்களுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கோ யாரு தெரியும், அவனோட பிறப்பு எப்படியோ அப்படிங்கும்போது ரோஹிணி பயங்கரமாக கோப்படுறாங்க. ஆன்ட்டி அப்படின்னு கத்திடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா ரோஹிணி இப்படி கத்துறாளே அப்படின்ட்டு. என்னம்மா என்னாச்சுன்னே அப்படியே ரோஹிணி அப்படியே டக்குன்னு மாறிடுறாங்க. இல்லை ஆன்ட்டி அது சின்ன பையன், அவனை போய் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டுன்னு. நீ பேசாமல் இருமா, நான் நிஜத்தை தானே சொல்கிறேன், அந்த பையனை பற்றி தானே பேசுகிறேன், இதில் என்ன இருக்குது, உண்மையாக தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே வந்து அவங்களுக்கு கூட கண்ணெல்லாம் கலங்கிடுது. என்ன சொல்ல எது சொல்லணும்னு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப யோசிச்சுறாங்க. மனோஜ் பார்த்துட்டு என்ன உங்கள் கண்ணெலாம் கலங்குதுன்னு. இல்லை தூசி விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி நான் அவர் கண்ணை ஊதி விடாரு, பார்த்து ஏதாவது அலர்ஜி ஆகிடப்போகுது, இன்ஃபெக்ஷன் ஆகிடப்போகுது, மூஞ்சிலெல்லாம் கழுவு அப்படின்ட்டு மனோஜ் ரொம்ப கேர் பண்ணுறாரு. இதெல்லாம் ரோஹிணி அவங்க அம்மா பார்த்துட்டு, மாப்பிள்ளை நம்ம பொண்ணை நல்லா பார்த்துக்கிறாரு, ஸோ நம்ம பொண்ணு லைஃப்பை வந்து கெடுக்காமல் இருக்கணும், நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரோஹிணி அவங்க அம்மாவும் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரசிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் வாம்மா நம்ம போகலாம் அப்படின்னு. சரிங்கம்மா நாங்கள் இவ்வளோ நாள் இருந்ததுக்கு தொந்தரவு பண்ணதுக்கு ரொம்ப சாரிம்மா அப்படின்ட்டு ரோஹிணியும் அவனோட அம்மாவும் அவனோட பையன் கிருஷ்ணன் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து மனோஜ் வராரு ரூம்குள்ளே. என்ன இப்போயும் உங்கள் கண்ணு கலங்கிருக்கு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி கண்ணை நல்லா கழுவுன்றீங்க, ஒரு வழியாக அது போயிட்டுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த பாட்டியோட பையனும் தான் பேரனும் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் நீ தானே அவங்கள இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லி பெரிய மனசு மாதிரி பேசுனேன் அப்படிங்கிறாங்க. சொன்னேன் தான், இப்போ ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால் தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்கன்னா வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லணும், இல்லை அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அவங்க சொல்ல வேண்டியதானே. அசால்ட்டாக நம்ம உட்காந்து தங்குங்கன்னு சொல்ல 2 நாள் அசால்ட்டாக நல்லா தங்கி ஏசி ரூம் வேறு, பெட்டு வேறு, மெத்தை வேறு, நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த அம்மா. இன்னும் நம்ம ஒன்றும் சொல்லணும்னு வச்சுக்கோ, 1 வாரம் ஆனாலும் 1 மாதம் ஆனாலும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணாதெல்லாம் சொகுசு கண்டுச்சு. நானும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், நல்லா கவனிச்சாங்க தான் இல்லைங்கள, அவங்க வீடை பார்த்துருக்கேன், ரொம்ப சின்ன வீடாக இருக்கும், ரொம்ப அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு இந்த ரூமே பெரிய 5 ஸ்டார் மாதிரி சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் இட் மனோஜ் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணி பயங்கரமாக கத்துறாங்க. என்னாச்சு ஏன் இவ்வளோ கத்துறேன்னு. என்னமோ உங்கள் வீடு பெரிய பங்களா மாதிரி பேசுகிற, இதெல்லாம் ஒரு பெரிய வீடா, அதுக்குன்னு நீ யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாமா, ஒரு ஹெல்ப்புக்குன்னு வந்தவங்களை எப்படி பேசியிருக்கேன்னு ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன ரோஹிணி ஏன் இப்படி கோவப்படுற அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மைண்ட் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறாங்க.
சரி, சரி வா நம்ம கடைக்கு கிளம்புவோம். அடுத்தவங்களுக்காக நம்ம எதுக்கு சண்டை போடணும்? வேண்டாம், வேண்டாம் வா நம்ம கடைக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இவங்க வந்துட்டு இல்ல நான் வரல நீ போ அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு? ஏன் வரலங்கிறேன்னே, இல்ல நான் பார்லர் போறேன். நான் பார்லர்ல வேலை இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன இவ இன்னைக்கெல்லாம் இப்படி கோவப்படுறாளே? ஏன் இப்படி பேசுறாளே? அப்படின்னு சொல்லி மனோஜ் திங்க் பண்றாரு. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. மீனா வந்து அந்த பையன்லாம் கூட்டிட்டு போய் ஒரு பெட்ல போட்டுறாங்க அந்த பையனுக்கு. இன்னும் அந்த பையன் உட்காந்துருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கண்ணில கட்ட ஊத்தரலாம் சரியா? அப்படிங்கிறாங்க. ஓகேங்கும்போது எல்லாரையும் பார்த்துரலான்னு சொல்லி ரொம்ப அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இன்னும் 2 நாள் நீங்கள் இருக்கலாம்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லைப்பா இதுவே போதுன்னு. எங்கள் அம்மா பேசல நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன். எங்கள் அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். சரிம்பாரு. இன்னும் 1 வாரம் வரைக்கும் இருந்து இவனோட உடம்ப பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிகிட்டு இருக்காரு. பரவாயில்லப்பா அதனால் ஒன்றும் இல்லை இருக்கட்டும் நாங்கள் எங்கள் ஊருக்கே கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனா சொல்கிறாங்க இல்லை இதுவே நீங்கள் ஸ்ருதியோ இல்லை ரோஹிணியோ கூட்டிகிட்டு வந்த ஆளாக இருந்தால் உங்களுக்கு மரியாதையே வேறு மாதிரி இருக்கும். என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கீங்களா அதனால தான் அப்படி அப்படிங்கிறாங்க. சரி வீடு மீனா நம்ம வீடை பற்றி தான் தெரியுமில்ல வீடு அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நர்ஸு வராங்க ஒரு பில்லை கொடுக்குறாங்க. ஒரு மெடிசன் சீட்டையும் கொடுக்குறாங்க. இந்த உள்ள ஒன்று மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கிறிஷோட பாட்டி கேட்குறாங்க. இல்லை இருங்கம்மா நீங்கள் இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வா மீனா நம்ம போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு மீனா முத்து 2 பேரும் அந்த மருந்தை வாங்கிட்டு வாங்குறதுக்காக போயிடுறாங்க. கரெக்டாக டாக்டர் வர்றாங்க. அந்நேரம் அவங்க அம்மா இப்போ கிறிஷ் பாட்டியும் உட்காந்துருக்காங்க. நான் வந்து எப்பயுமே கண்ணை திறக்க போகிறேன். கண்ணை திறந்த உடனே அம்மாவை தான் பார்ப்பேன். அம்மா வருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வேறு இப்படி ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கானே அவன் வருவாளோ வரமாட்டாளோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது டாக்டர் வந்துடுறாரு. வாங்க டாக்டர் அப்படிங்க. என்ன தம்பி கண்ணை ஓப்பன் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்க. கண்ணில் உள்ள கட்டை எல்லாத்தையுமே அவன் தராங்க. ஆனால் அந்த பையனுக்கு அப்படியே கண்ணு மங்கலாக இருக்குது. இப்படி இப்படின்னு திரும்ப பார்க்குறான். கரெக்டாக பார்த்தா ரோஹிணி இருக்காங்க. அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே அம்மா அப்படிங்கிறான். கத்தாத கிறிஷ் அப்படின்னு சொல்லி உடனே ஹக் பண்ணுறாங்க. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னா நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரின்னு அனாரம் அவங்க வந்து ரொம்ப ஃபீலிங்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப அழுகுறாங்க. ரோஹிணி கண்ணெல்லாம் கலங்குது. அந்த பையனை ஹக் பண்ணுறாங்க. பேசிகிட்டு இருக்காங்க அன்பா பாசமாக. மீனை கரெக்டாக உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. என்ன ரோஹிணி நீங்கள் எங்கே இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டியும் ரோஹிணியும் ரொம்ப உழப்புறாங்க. அடுத்து டக்குனு ஒரு பேக் எடுத்துகிட்டு இல்லை இவங்க இந்த பேக் வச்சுட்டு வந்துட்டாங்க அதை கொடுக்குறதுக்காக தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் எனக்கு இங்கே என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டடாக இங்கே ஒரு டாக்டர் வேறு பார்க்க வேண்டியது இருக்குது மேனேஜர் வேறு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டிக்கு வந்து அப்படியே யோசிக்கிறாங்க. கிறிஷோட பாட்டி வந்து ஓ இதுக்காக தான் நம்மக்கிட்ட நம்ம மகா பேக் வாங்கி வச்சுருந்துருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அதுக்கடுத்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கிறிஷ் கூட ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருந்தீங்களே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் எப்பயும் போல தான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா கிறிஷுக்கு வந்து உங்களை பார்த்தாலே அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி முத்தும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்னடனா எங்கள் அம்மா கூட சேர்ந்து அந்த குழந்தைய எப்படிலாம் வெளியே தள்ளலாம் வெளியே விரட்டலாம் சொல்லி ஏமாத்துறீங்க யோசிக்கிறீங்க. ஆனால் குழந்தைங்க பருவத்தில் தான் எந்த பித்தலாட்டம் பொய் எதுவுமே பேசாத ஒரு பருவம். 50 வயசு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் சரி குழந்தையாவே இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு முத்து கருத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து கண்ணா ஊற்றி முடிச்சு எல்லாமே அந்த ஹாப்பியாக இருக்காங்க. பில் கொண்டு வராங்க. இல்லை நான் போய் பில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே முத்து வாங்கிட்டு போயிடுறாரு. ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க பார்த்தியா முத்து மீனா எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க அட்லீஸ்ட் இவங்ககிட்டக்கையாவது உன்னை பற்றிய விஷயத்த சொல்லலாம்லம்மா நீ அப்படின்னு ரோஹிணிட்ட கேட்கவும் ஏமா பில் கட்டினாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா ஆயிடுவாங்களா உன்னை யார் அவங்களால பில் கட்ட சொன்னாங்க நான் தான் கெட்டு வேலை நீ எதுக்கு கொடுத்தேன்னு நானாம்மா கொடுத்தேன் அந்த தம்பியாக தான் நான் வாங்கிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தெரியாது வந்த உடனே நிர்வாகத்துக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. சரிம்மான்றாங்க. 2 பேரும் கொண்டு வந்துடுறாங்க. அந்த பையன் அதுக்கு முன்னாடி பேசுகிறான். நீ வீட்டுக்கு வாமா எங்கள் கூட ஊருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைப்பா அம்மாவுக்கு இங்கே வேலை இருக்குது அப்படின்னு என் பிறந்தநாளுக்காக நீ வரலாம் அப்போ மீனா ஆண்டியும் கூப்பிடலாமா அப்படிங்கும் மீனா வந்துடுறாங்க. கிறிஷ் என்ன எங்கே கூப்பிட்ற எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் ஊருக்கு போகணுங்கிறான் அதை நீங்கள் வாங்கன்னு சொல்லி உங்களையும் கூப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான்.